ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அருளோடு மலர்வதுதான். நான் அப்பவே நினைச்சேன், இந்த ஆனந்த பைய பேச்ச கேட்டதுனால தான் இவ்வளவு துன்பமும். அந்த மடப்பை 1000 சொல்லுவான், இந்த மடை பயலுக்கு எங்க போச்சு மூளைங்கிற. எங்கேயும் போல உங்ககிட்டதான் இருக்கு. சும்மா நீ விளையாடாத, நீ எனக்கு கோவம் வரும். அப்புறம் இதனால எவ்வளவு துன்பம் எல்லாம் வரும் தெரியுமில்ல. இப்ப என்ன பிடி முழுகி போச்சு? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? வயிறு எரியுது. ஏன் அர்த்தம் இல்லாம எரியுது? என்ன அர்த்தம் இல்லாம? அவன் சொன்னதுனால தான் சங்கத்துல சேர்ந்தேன். சங்கத்துல சேர்ந்ததுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணேன். ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் கதவெழுத்து முன்னா. கதவெழுத்து முன்னனால தான் வேலை போச்சு. இப்ப நாளைக்கு அவனை வந்து சோறு போடுவான். நிறுத்துங்க நிறுத்துங்க, இப்படி வந்து உட்காருங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, அவர் பேச்சு கேட்டுதான் நீங்க சங்கத்துல சேர்ந்தீங்களா? ஆமா. நீங்க சங்கத்துல சேர்ந்தனால தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? ஆமா. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணனால தான் கம்பெனியை மூடிட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க மட்டும் வேலைக்கு போங்களேன், எங்க அண்ணா வராருன்னு கேட் திறந்து வைக்கிறாங்களான்னு பாப்போம். ஐயோ அண்ணன், இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ஸ்ட்ரைக்ல கலந்துக்கலனாலும் உங்க வேலை போறது என்னமோ நிச்சயம்தான். அதோட கருங்காலிங்கிற பட்டம் வேற வந்து சேர்ந்துரும். அந்த வேதனையோட வீட்டு மூலையில உட்கார்ந்து கிடக்காம வீதியில வீர நட போட்டு நடக்கலாம்ல. ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆ. ஆனா இப்ப வேலை இல்லாம என்னமா செய்யறது? தேதி 30 காமிச்சோன்னா பணம் வேணுமா? எதுக்கு? எங்க போறது? நானு எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் இங்கே இருக்கு. அண்ணே, உங்களுக்கு பணம் தானே வேணும், கவலைப்படாதீங்க, எவ்வளவு வேணும்னாலும் நான் தரேன். இல்லண்ணே, சம்பாரிச்சிருக்கேன். நம்ம பசுமாட்டு பாலை கறந்து வித்தேன், ராட்டி தட்டி வித்தேன். அப்புறம் உங்க சம்பளத்துல சிக்கனமா செலவு செஞ்சு மாசம் 10 ரூபாயா மீட்டு வச்சிருக்கேன். அது மட்டுமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பொம்மை செய்யற கம்பெனி இல்ல, அங்க போய் பொம்மைகளுக்கு வர்ணம் பூசி அதுல வேற சம்பாரிச்சிருக்கேன். வேலைக்கு போன நீ உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு உங்க அண்ணன் இருக்கும்போது என்ன கேட்காம வேலையை செஞ்சு நீ. நான் சம்பாரிச்சு வைக்கலனா இப்ப உங்களுக்கு இந்த வேலை போற நேரத்துல என்கிட்ட முழு 1000 ரூபாய் இருந்திருக்கு. முடியாது, நான் யாரு நினைச்சீங்க? அவங்க தங்கச்சி ஆக்கும். முடியாதா? நான் யாருன்னு நினைச்சேன்? உங்க அண்ணன் ஆக்கும். சிங்கிள் தாயா குடிச்சு சிக்கனமா இருந்த நாக்கும். ஆமா, நான் அதை சேர்த்து வச்சிருக்கேன். வேண்டாம் போ, பணம் வேண்டாம். வச்சு பெரிய பணக்காரனாக்கிடுவேன். எப்படி எப்படி தெரியுமா? அந்த பொம்மை தொழிலே நம்ம ஆரம்பிச்சா. இந்த மாதிரி அறிவாளி தங்கச்சி உலகத்துல இருந்தா என்ன மாதிரி அநாத அண்ணன் 1000 பேர் பிறக்கலாம். வாழ்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. காய் கிடைக்கும், காய்கள் எல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. உழவும் தொழிலும் இங்கே நாம் படைத்தோம்,
உறவும் சுவையும் என்றும் நாம் வளர்த்தோம் உழவும் தொழிலும் இங்கே நாம் படைத்தோம் உறவும் சுவையும் என்றும் நாம் வளர்த்தோம் பணம் படைத்த மனிதரை போல் பஞ்சு மெத்தை நாம் பெறுவோம் மாடி மனை வீடு கட்டி வாழ்ந்திருப்போமே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே நெஞ்சே ஒரு களங்கமில்லை சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை பஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை பஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை தோல்வியும் இல்லை எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும்